அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டதாக இத்தனை மாதங்களாக அதிமுகவின் தொண்டர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் புதிதாக கட்சியை உருவாக்கி பதிவு செய்துவிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை என்னவாக மாறும், அதனை செய்ய எங்களுக்கு ஒரு நொடி போதாது என்றும் தற்பொழுது கூறியிருக்கிறார் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள். தஞ்சாவூரில் நடைபெற்ற பன்னீர்செல்வம் அவர்களின் நிகழ்ச்சியில் தற்பொழுது மிக பெரிய அளவில் படைகள் திரண்டது. ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் அனைத்து தொண்டர்களும் ஓபிஎஸ் அவர்களை வரவேற்று, நீங்கள்தான் அதிமுகவின் தலைமை ஏற்க வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலில் உங்களது வேட்பாளர்கள் தான் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் பலரும் கூறிய தகவல்கள் தற்பொழுது இணையதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் அதிமுகவை மீட்டுவதற்காகத்தான் பல போராட்டங்களை நடத்தி வருகிறோம் என்றும், அதில் தோல்விகள் அடைந்தாலும் உண்மை நிச்சயமாக வெற்றியடையும், எங்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர்களும் புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களின் ஆத்மாவாக நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவர்கள் துணையாக இருப்பார்கள் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது புதிய கட்சியை ஆரம்பித்துவிட்டால் ஒரு நொடியில் பல கோடி தொண்டர்கள் ஒரே நேரத்தில் எங்களது கட்சியில் இணைந்து விடுவார்கள், நாங்கள் அதை செய்வதற்கு ஒரு நொடி போதும் என்றும் கூறியுள்ளார் வைத்திலிங்கம் அவர்கள். இதற்கு எந்த ஒரு பதிலையும் மறுப்பையும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவிக்கவில்லை. தேவைப்பட்டால் அதையும் நாங்கள் சாத்தியமாக்குவோம். மேல்முறையீடு வழக்கு தற்பொழுது நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தியது ஓபிஎஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடாதா இனிமேல் என்ற வழக்கும் தற்பொழுது கட்சியிலிருந்து நீக்கியது செல்லுமா என்ற 2 வழக்கும் நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக வந்தால் புதிய கட்சியை தொடங்குவதை தவிர வேறு வழியே கிடையாது. அதிமுகவை மீட்டெடுப்பதை விட அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களின் ஆத்மா சாந்தி கிடையும் என்று ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.